தடுங்க. குட். சேர் உட்காருங்க. ஒரு சேர் போட்டு அடுத்த போட்டுப்பா. மெல்கின் கை தட்டுங்க சோகரா. என்ன பாட்டு வாசிக்கிறீங்க? ஏர்டெல். ஓகே, ஏர்டெல். என்ன பாட்டு வெரி குட். அடுத்தது ஓகே, இன்னொரு பாட்டு வாசிக்கிறீங்களா? ஓகே, குட், வெரி குட், சுபம். ஓகே, இப்போது நல்ல அவங்க முன்னாடி இருந்த விட இப்பொழுது ரொம்ப அற்புதமாக இல்லை வேணும். ஓகே, ஸோ நல்லா வாசிக்க அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மியூசிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதனால் ப்ராக்டிஸ் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. இப்பொழுதும் கூட சில ஃபீட்பேக்கை அருமையான பிள்ளைகள் தரப்போகிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் வாங்க மெல்கி. பிஃபோர் ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் எனக்கு பொறுமையாக நல்லா சொல்லி கொடுத்தாரு, அதுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் எனக்கு இந்த கீமே தெரியாது அப்போ, அதனால் பாஸ்டர் எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் ஹாப்பி பர்த்டே, டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், ஏர்டெல், அதுக்கு ஜனகன மனகதி எல்லாமே பாட கற்றுக்கிட்டேன். அதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ஓகே, அடுத்தது வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸுக்கு வரும்போது எனக்கு ஒரு என்ன ஆசைனா, நான் பெரிய பெரிய ஸ்டேஜுக்கெலாம் போய் நல்லா மியூசிக் போடணும், அதுதான் எனக்கு ஆசை. அதனால எனக்கு பாஸ்டர் ஒவ்வொரு பாட்டாக சொல்லி கொடுத்து, அதுக்கு ராகம் சொல்லி கொடுத்து, அது எதோட போடணும், எந்த டைமிங்க்கு போடணும், எப்படி போடணும், எந்த கீழே வரணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, எது என்னது அது என்னது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்னை ஒரு இடத்துக்கு என்னை பாஸ்டர் உயர்த்தி வச்சுருக்காங்க. அதுக்கு நான் பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாஸ்டருக்கு தேங்க்யூ. இங்கே இருக்கிற எல்லா பாஸ்டருக்கும் தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி குட், ரொம்ப அருமையா, அற்புதமாக. வேறு யார் சொல்லுவாங்க? பெஞ்சமின் கம். ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் முன்னாடி மியூசிக் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபார் 3 months பேசிக் மட்டும் கற்றுக்கிட்டு, அதுலேருந்து கொஞ்சம் நிறையா கேப், 1 வருஷம் 2 வருஷம் கேப். அப்புறம் புது புது அனுபவங்கள்லாம் இங்கே வந்தப்போ கிடச்சிச்சு. எப்படி வாசிக்கணும், எந்த லிட் பிடிச்சி எப்படி போகணும்னு சொல்லிட்டு நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப தூரத்தில் வந்ததுனால எதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு நல்லா பிரயோஜனம் உள்ளதாக இந்த 10 நாளும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, இப்போது அருமையான பெஞ்சமின் அவர்கள் ஒரு நீதியின் வெளிச்சத்தை போலாக்குவீர் என்ற பாட்டுக்கு ஓகே வாங்க. இப்போது ரியான் சரி அடோனைஸ் வாங்க. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டாக அந்த கீபோர்ட் கிளாஸ்க்கு வரும்போது நான் கீபோர்டெலாம் வாங்கி நல்லா பெரிய பெரிய ஸ்டேஜுக்கு போகணுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கீபோர்டு வாங்கினோம்.
அதுக்கப்புறம் இந்த முதல் நாள்லேருந்து 10வது நாள் வரைக்கும் இங்கே கொண்டு வந்த பாஸ்டருக்கு தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேலேருந்து நிறைய பாட்டாக கற்றுக் கொடுக்க பொறுமையாக கற்றுக்கிட்டு உதவி செஞ்சோம். அதனால் இனிமேலும் நாங்கள் நிறைய பேரை கூட்டிகிட்டு வர உதவி செய்யுங்க. ஆமென். நிறைய பேருக்கு முன்னாடி நல்லா பேசுவாங்க, சாரி ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அப்படி எப்படி பேசுவாங்க. ஆனால் ஸ்டேஜ் வந்த போன ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பரவாயில்ல, நல்லா சூப்பராக சொன்னார். அவர் உள்ளத்துக்கு தான் கொட்டிட்டார், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போது தம்பி பெஞ்சமின் அவர்கள் ஒரு நீதியின் ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டு கொடுக்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். லீடு நம்ம வாசிச்சிடலாம், லீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்டு கொடுக்குறோம் பாருங்கள், அந்த லெஃப்டில் வரும். அந்த கார்டு கொடுக்கறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது அருமையான பெஞ்சமின் மறுபடியும் ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோம். ஆக்சுவலி அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஸோ இம்ப்ரெஸ்ட் ஆகி, ஆண்டவரே நான் இவ்வளோ இருந்து போகிறேன், இது வீணாக போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணார். இந்த கத்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் இன்னும் நல்லா வாசிக்க ஆண்டு உதவி செய்வார், கட்டாயமாக கத்த உதவி செய்வார். இப்பொழுதும் கூட நம்முடைய மத்தியில் அருமையான பாஸ்டர் எஸ்.எம். ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் இருக்கிறார். வார்த்தைகளை சொல்லி கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இந்த மாலை நிகழ்வை ஷாம் கிளாட்சன் மியூசிக்கலை பற்றி எண்ணும்போது கர்த்தரை துதிக்கிறேன். இதனுடைய துவக்கம் எனக்கு தெரியுது.
காவேரி நேரில் தம்பி ஜோசப்னு ஒருத்தர் தூத்துக்குடி இருக்கார். அவர் தான் ஒரு ஹார்மோனியப்பட்டி வச்சுட்டு இந்த சரிகம மாதிரிலாம் போட்டு கற்றுக் கொடுத்தாரு. அப்போது இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிற சாம் அதில் கொஞ்சம் கற்றுக்கிட்டார். அந்த பெட்டியே இவருக்கே கொடுத்துட்டார். அவர் மெட்ராஸுக்கு தூக்கிட்டு போனார், மெட்ராஸ்லேயே கற்றுக்கிட்டார். அப்புறம் இந்த அளவுக்கு அதில் வளர்ச்சியை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி உண்டாவதாக. திருவள்ளுவர் ஒருவேளை இன்றைக்கு இங்கே வந்திருப்பாருன்னா அவர்கிட்ட நான் கேட்பேன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று நீங்கள் சொன்னீங்களே, இந்த இசையை பற்றி, இந்த இசையில் பலவிதமான கருவிகள் இருக்குது. ஆக எழுத்து போல இந்த இசையின் துவக்கமே இறைவன் ஆண்டவர். அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார். 81ஆம் சங்கீதத்தில் தாவீது இப்படி சொல்கிறாரு. அதில் நம்முடைய தேவனாய் கர்த்தரை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்தில் நம்முடைய பண்டிகை நாட்களில் எக்காலம் ஊதுங்கள். இன்னொரு இடத்துல இருக்குது, நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டினாலும் கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று பவுல் சொல்கிறார். இசையின் ஊற்று அவர்தான். நம்முடைய ஆத்மாவிலே இருந்து அவரை நாம் பாடும் பொழுது, இசையோடு பாடும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கிறார். பொருளை சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தூதனை நம்பி எல்லா இசையும் அவனுக்கு கொடுத்தார் ஆண்டவர். நான் சொல்லும்போது பைபிள் படித்தாலே தெரியும். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன் அன்றைக்கு மார்னிங் ஸ்டாராக இருந்தான், பிரைட்டாக இருந்தான். சகல இசைகளும் அவருடைய கரத்தில் இருந்தது, அவருடைய உடலில் இருந்தது. அழகு நிறைந்தவன், சகல விதமான ரத்தினங்களும் பைத்தவன், அவ்வளோ பியூட்டியாக கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆனால் கொஞ்சம் அந்த பெருமை வந்துச்சு பார்த்துங்க. இந்த மண்டக்கரை வந்த உடனே ஆண்டவர் தள்ளிட்டார், ஒளியை எடுத்துட்டார். இப்போ சாத்தான் இருளாக இருக்கிறான். ஆனால் அவங்ககிட்ட கொடுத்த தாளத்தை எடுக்கலை, அவங்க கொடுத்த வரத்தை எடுக்கலை. அதை கொண்டு இன்றைக்கி நிறைய பேரை சினிமாவில், அரசியலில், விக்கிரக ஆராதனையில், பல இசைகளிலே ஜனங்களை வேறு விதமாக நடத்தி நித்திய நேரத்தை கொண்டு போகிறாங்க. ஆனால் அதே இசை நம்முடைய தேவனிடத்திலும் இருக்கிறது. இந்த பைபிளில் தாவீது என்கிற ஒருவர் தான் இந்த சங்கீதம் பாடினார். அவங்க அப்பா அம்மா யாரும் இசையில் அப்படி இல்லை, கூடத்தை பிறந்த அண்ணன் தம்பிங்க யாரும் இசையில் இல்லை. ஆனால் இந்த பையனுக்கு மட்டும் சின்ன வயசில் ஏதோ கிடைச்ச கொட்டாங்குச்சியோ தகர டப்பாவோ இதையே வச்சு எடுத்து இனிமையாக கற்றுருக்குறான். கொஞ்ச நாள் அப்புறம் கிண்ணறத்தை கற்றுக்கிட்டான், தம்புருவை கற்றுக்கிட்டான். இசையில் கர்த்தரை பாடி அவரை போற்ற ஆரம்பித்தான். கைகளை விட்டு சொல்லுங்கள். 2 சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தாவீது அரசனாக மாறும் என்பதாக இசை வாசிக்கும் பொழுதே பேய் ஓடும். சவுல் ராஜாவுக்கு இருந்த அந்த பிசாசு கிண்ணறத்தை வாசிக்க தாவீது தொடங்கின உடனே இந்த அசுத்தாயி ஓடிடுச்சு. அப்போ இசையில் தேவ வல்லமை இறங்குறது. பொருளை சொல்லுங்க. தாவீது அரசனான பிற்பாடு தனக்கு இருந்த பணத்தை கொண்டு எவ்வளவு நல்ல நல்ல இசைக்கருவிகளை செய்யணுமோ, பெரிய பெரிய இசைக்கருவிகளை செய்யணுமோ, பல தரப்பட்ட இசைக்கருவிகளை செய்யணுமோ, எல்லாத்தையும் செஞ்சு அந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய குடோனில் வச்சார். அதை கற்றுக்கொள்ளக்கூடிய, வாசிக்கக்கூடிய திறமையானவர்களை உருவாக்கினார். ஆசாப் என்று சொல்லக்கூடிய பாடகர்களுக்கு தலைவனை வைத்து 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு? 2 நாளாக 22ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர் கட்டின அந்த ஆலயத்தில், ஜெபாலயத்தில், டெம்பிள், அதாவது செட்டு தான் 24 ஹவர்ஸும் இந்த 1000 பேரை
ஷிஃப்ட்டு மாற்றி 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 ரெஸ்ட்டே இல்லாமல் அந்த ஆலயத்தில் பாடல் பாடிக்கொண்டே இருந்தார்களாம். கொஞ்சம் கற்பனை சரணில் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் நம்முடைய எண்ண மண்டலத்தை கொஞ்சம் ஓட விட்டு பாருங்கள். நம்முடைய ஆராதனை ஸ்தலத்திலலாம் 3 மணி நேரம், 2 மணி நேரம், 6 மணி நேரம், அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஆனால் 24 ஹவர்ஸும் எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த்து, எவ்ரி இயர் தாவீதின் காலத்தில் ஆலயத்தில் இசையினாலே பாடலினாலே தேவனுடைய உள்ளத்தை மகிழ்வித்தார்கள். கைகளை தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி தான் சாம்சன்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் சரிகமா பதிவு சொல்லிக் கொடுப்பா. பேரங்கிட்ட போய் நான் கேட்குறேன், இவ்வளோ நாள் கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன் நீங்கள் மட்டும் தான் பாடணுமா, நீங்கள் மட்டும் தான் போடணுமா? நானும் போடுவேன், எனக்கு வரும். அதான் உற்சாகம் உள்ளவளுக்கு, கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கிறவளுக்கு, விருப்பம் உள்ளவளுக்கு கட்டாயம் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே இங்கே இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணால் கிடைச்சிடும். ஆகவே இருக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் ஆண்டவரை இசையோடு பாட கற்றுக்கொள்ளுங்கள். நான் பாடும்போது என் உதடுகளும், வசனத்தை முடிங்க, நீர் மீட்டு கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். நான் பாடும்போது என் உதடுகளும், உதட்டில் ஒரு இனிமை, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும் பாட்டல் மூலமாக. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். அங்கே பரலோகத்தில் இசை இல்லாத பரலோகம் இல்லை. பேரின்பமான இசை, விதவிதமான இசை. எங்கள் ஊர் பக்கம் அந்த தேனி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இளையராஜா பிறந்தார். சின்ன பட்டிக்காட்டில் ஏதோ கொஞ்சம் கிருபை கொடுத்தாரு. அதை வச்சு அப்படியே மேடைகளில் பாடினார். இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டார். ஆனால் ஆண்டவர் விட்டுட்டார். ஆனால் நீங்களும் நானும் இந்த இசையை பற்றி கொள்வோம், ஆண்டவர் துதிப்போம். அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு பிறந்த பொழுது பெத்லகேம் வீதியில் பிறந்துட்டார். மரியாள் மடியில் வச்சுருக்காங்க. விண்ணக தூதர்களெல்லாம் இறங்கி வர்றாங்க. அது வசனம் இருக்குது. விண்ணக தூதர்களெல்லாம் பரலோக இசைக்கருவிகளை கொண்டு வந்து பரலோக இசையில் பாலகனாய் பிறந்த இயேசுவை போற்றி மகிழ்ந்து துதிக்கிறார்கள். நீங்கள் ஒரு அள்ளிலே சொல்லுவீங்க நினைக்கிறேன், சொல்ல மாட்டேன்றீங்களே. சொன்னால் தான் சொல்லுவீங்களா? என்ன அற்புதமான காட்சி அது. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும், பூமியில் சமாதானமும், மனசிலுமே பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி புகழ்ந்து பாடி பணிந்து தேவதூதர்களெல்லாம் வணங்கி பாலகன் இயேசுவை வணங்கி பரலோகத்து சென்றார்கள். எத்தனை இனிமையான காட்சி. ஆக இந்த மாலையிலே, இந்த ஆண்டிலே பயிற்சி பெற்ற பிள்ளைகளை நான் பார்த்தேன். ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கிட்டாங்க, உற்சாகமாக கற்றுக்கிட்டாங்க, டைமுக்கு வந்தாங்க. சுறுசுறுப்பாக பார்த்தபோதே மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே உங்களுடைய வளர்ச்சி இன்னும் வரட்டும். இதோடு இல்லை, தொடர்ந்து டச் ஆகிட்டே இருக்கட்டும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கட்டும், தொடர்ந்து இன்வால்மெண்ட் இருக்கட்டும். அதிகாலையிலேருந்து பாடி கத்தரை துதிங்க, கத்தரை உதவி உயர்த்துவார். ஒரு பல்லவியை ஒரு சனத்தை பாடிட்டு நான் நிறுத்திக்கிறேன். இதுவரை செய்த, நான் 19 வயசில் இயேசு ஏற்றுக்கொண்டேன். நெத்தியில் பட்டை அடித்து பொட்டு வச்சு புழு போட்டு அரக நம்ம பார்வதி பதையேன்னு பாடிக்கிட்டு இந்த தெய்வங்களை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சந்தி ரட்சித்த பொழுது எனக்கு பாட்டு வரல. சின்ன கிராமம், சபை இல்லை, இசைக்கருவி இல்லை. தெரிஞ்ச பாட்டை பாடினேன். இன்றைக்கி இங்கே வரைக்கும் நிற்க வச்சுருக்காரு. ஒரே சொல்லுங்கள், தெரிஞ்ச பாட்டை உத்தமமாக இதயத்தோடு பாடினேன். வைத்து இதுவரை செய்தவும் செயல்களுக்காக என்றுமே உமக்கு இறைவா உமக்கு. இதுவரை செய்தவும் செயல்களுக்காக இறைவா உமக்கு தனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றியவும். பாடுங்க. தனிமரமாக இருந்த எங்களை சோலையாக
அசைகின்ற வரையில் இசைகளும் கோல்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்க பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்க பாடுவேன் நன்றி. இதுவரை செய்தவோ செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இறைவா உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்தவோ செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இறைவா உமக்கு கைகளை தட்டி கத்தரை மயப்படுத்துவா. எனக்கு இசையே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்படி இறக்கம் அவர் போட்ட பிச்சை தான். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். இப்போது நம்ம கடைசி நேரத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். விசேஷமாய் இது நம்முடைய பிள்ளைகள் சர்டிஃபிகேட், என்கரேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை வாங்க வர போகிறாங்க. வாங்கும் பொழுது தயவு கூர்ந்து நீங்கள் கரங்களை தட்டி நீங்கள் உற்சாகப்படுத்த முடியும் உங்களை அன்பாக்கி ஏற்றுக்கொள்கிறேன். முதலாவது அங்கிள் ஃபாத்திமாராஜ் அங்கிள் எழுந்திருக்கும்படி உங்களை அன்பாக்கி ஏற்றுக்கொள்கிறேன். அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும்படியாக மேஷாக் ரயான் மேஷாக் கையை தட்டுங்க ஜோரா. Congratulations. அடுத்தபடியாக பிரதர் எம் புருஷோத்தமன், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஸோ வி வாண்ட் டு ஹானர் யூ பிகாஸ் மெல்கின் குமார் வாங்க. மெல்கின் கையை தந்தங்க ஜோரா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அடுத்தபடியாக ஜிம்சன் சாவியோ பிரதர் வாங்க. பெஞ்சமின் வாங்க. பெஞ்சமின் ஜோரா கை தட்டுவோம். உண்மையாவே பிரைஸ் காட். கங்க்ராச்சுலேஷன். இப்பொழுதும் கூட சர்டிஃபிகேட் வழங்கும்படியாக மிஸ் இருதய மேரி இசபெல்லா கொஞ்சம் கை தட்டுங்க. ரியான் அடோனைஸ் வாங்க 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 வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் வந்துடுங்க. ரியான் அடோனைஸ், ரியான் மேஷாக் வாங்க வாங்க வாங்க. நீங்கள் வாங்க. இல்லை வாங்க வாங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது சர்டிஃபிகேட் வாங்கின பிள்ளைகள் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி வந்து வர்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ப்ளீஸ். ஓகே, ஆஸ் அ டீச்சராக நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடுறேன் பிள்ளைகளுக்கு. குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே
என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. இவருடைய ஜெபங்கள், இவருடைய விருப்பங்கள், இவருடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை ஆண்டவருக்கு தந்து, நல்ல ஆண்டவரே, இசையோடு உம்மை ஆராதிக்க, இசையோடு உம்மை புகழ்ந்து பாட இவர்களை உலகம் எங்கும் கொண்டு போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று சொல்லுவதை போல பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து வாழ உதவி செய். நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீ தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, உட்காருங்க. தேங்க்யூ. இப்பொழுதும் பிரைஸ் லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்ம கடைசி ஜெபத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். விசேஷமாக அதுக்கு முன்பதாக நன்றி உரை நானே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பிரைஸ் கார்டு. ஓகே, இந்த நாளில் நாங்கள் 10 நாளும் நடத்தின பொழுது எங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுத்த அருமையான பிரதர் ராம்குமார் அவர்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில், அதே போல் பிரதர் ரியான் என்ன பேர், ஓகே, சிம்சன் பிரதர் ஃபேமிலியும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து செய்யப்படுகிறது. அதே போல் மேஷாக்குடைய ஃபேமிலிஸும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில், விசேஷமாக அவங்கள கொண்டு வந்த பாஸ்டர் அசரியா பாஸ்டருக்கு நான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால நன்றியை தெரிவித்து. ஏன்னா அவர் தான் எனக்கு ஃபோன் போட்டு, பாஸ்டர் நீங்கள் கட்டாயம் எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. அதனால் பாஸ்டர் அசரியாவுடைக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லிடுங்க கற்றுங்களை. அதை நான் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் கற்றுங்களை. அதே போல் விசேஷமாக இந்த நாளில் 2 ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் எழுந்திருப்போமா ப்ளீஸ். ஒரு பெரிய ஸ்டூடெண்ட், ஒரு சின்ன ஸ்டூடெண்ட். ஜோரை கை தட்டிடுவோம். இந்த நாள் அவங்க இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை உதவி செய்வார். அமர்ந்து கொள்ளுங்கள். நம்ம அப்படி எழுந்திருந்து கடைசி ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பார். Thank you Jesus. மகிமையின் பிதாவே, சிங்காசனம் விட்டிருக்கிறவரே, ராஜரிகம் பண்ணுகிறவரே, this is the day of the Lord. இந்த மாலையில் 15/5/2025 இந்த மாலை வழியில் சத்தியமார்க்க அப்போஸ்தலர் கிறிஸ்துவையில் இப்படிப்பட்டதான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஷாம் கிளாட்சன் மியூசிக்கல்ஸ் ஆண்டவரே 10 நாள் படித்து சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொண்ட இனிமையான நிகழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு மிகவும் சம்பூர்ணமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 5 அப்பா 2 மீன்தாப்பா, இது எம்மாத்திரம் என்று சொன்ன பொழுது எம்பெருமான் இயேசு அதை வாங்கி ஆசீர்வதித்து விட்டு எல்லாரையும் திருப்தியாக்கி மீதியான துணிக்களை காணச்சு. அதுபோல் என் கண்ணுக்கு புலப்படாத புத்தி கெட்டாத காரியங்களை நீ செய்ய வல்லவர். உடைய கரங்களை தருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற மகிழ்வான்னு சொல்வது போல இந்த பிள்ளையுடைய இசை, பக்தி, விசுவாசம் இவர்களை கண்டு பெற்றோர்கள் மகிழட்டும், சொந்த பந்தங்கள் மகிழட்டும். ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து எல்லைகள் பெரிதாகட்டும். இதை பயிற்சி கொடுத்த சாம் சரவணனுக்காக ஜெபிக்கிறேன். எஸ்தருக்காக, சாம்சனுக்காக, கிளாட்சனுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமான கிருபைகளை கொடுத்து பயன்படுது. இந்த இடத்துல வருகிறவர்கள் இன்னும் பிரைட் ஆகட்டும், இன்னும் பிளஸ்ஸிங் ஆகட்டும். ஆண்டவரே, எல்லா ஆல் வின் ஆகட்டும். அற்புதங்களை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். அவனுடைய ஆண்டவராய் இயேசுவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஆளுகை கூடி வந்த அனைவரோடும் சகல பரிசுத்தாவோடு சதா கலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கூர்ந்து கொஞ்சம் அமர்ந்து உட்காந்துருங்க. உங்கள் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உங்களுடைய அன்பை கேட்டு கொடுக்குறேன். சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகே. அப்புறம் ஒரு சின்ன ஒரு தம்பி சர்டிஃபிகேட் வாங்க முன்னாடி உட்காருங்க. ஒரு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ப்ளீஸ். கம் 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 எல்லாம் சேர்ந்து, பேரண்ட்டும் சேர்ந்து. ஓகே.